Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலை வந்து எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டை அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எந்த இடத்துல எந்த சப்ளையில் செல் இருக்குது எந்த டிமாண்டில் வந்து பை இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஓல்டு வீடியோ அப்லோட் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் 12:30க்கு நியூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒன்ஸ் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகி கீழே போகிற வரைக்கும் எனக்கு வந்து என்னோட சிஸ்டமில் செகண்டரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மைக்கோட செட்டிங் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் எனேபிள் பண்ணி இப்போ தான் மைக் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு இப்போ தான் வரேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி வந்து போயிருக்கேன் அப்படின்றத எடுக்க முடியல. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ மைக் ஒர்க் ஆகலை. இப்போ வந்து செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. இந்த என்ட்ரி வந்து எப்படி போயிருக்கேன், அடுத்தது என்ன என்ட்ரி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வந்தால் செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ரைட்டா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் இன்றைக்கி இங்கே எஸ்டர்டே வந்து நியூயார்க் கிரியேட் பண்ணி மார்க்கெட் எப்படி கீழே வந்து போயிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கீழே வந்து பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, நமக்கு வந்து பிஒய்ஸ் வந்து பண்ணிட்டான். ஓகே, இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கு. சரி, இப்போது இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படி மேலே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய எந்த சப்ளையுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. இந்த சப்ளைஸில் வந்து என்ட்ரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்ளையில் வந்து ஒர்க் ஆகாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? லண்டனோட ஹை வந்து ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த லோவை இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்து இருக்குது. அதே 15 மினிட்ஸில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து லண்டனை அடித்து இங்கே டாப்பு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து நியூயார்க்கே வந்து இங்கே ஹண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸில் இது நம்ம பிஓஎஸ்ஸாக எடுத்தால் அடுத்தது நம்ம இதை வந்து பிஓஎஸ்ஸாக எடுக்கணும். அப்போது நமக்கு வந்து மேலே இது வந்து ஹையாக இருக்கும். ரைட்டா? இப்போ மார்க்கெட் இங்கே வந்து ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ். அப்போது இது வந்து சோச் தானே, இது சோச். ரைட்டா? அப்போது இந்த சோச்சுக்கு மார்க்கெட் வந்து மேலே பை ஆகி தானே மார்க்கெட் வந்து மேலே போகணும். ரைட்டா? நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ பை ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்து போகணும். அப்புறம் எதுக்கு ப்ரோ நீங்கள் மேலே இருந்து செல் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த சோச்சுக்கு கீழே வந்து பை ஆகணும். அப்போ பை ஆகிறதுக்கு டிமாண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ரைட்டா? அப்போது இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த பிஓஎஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சப்ளைன்றது சூப்பரான ஒரு லண்டனில் க்ரியேட் ஆன சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணியிருக்கான். நல்லா இந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ணி பிரேக் வந்து பண்ணியிருக்கான். அப்போது நமக்கு பைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை வந்து இருக்குது. பட் சோச் ஆகலை. அதனால இந்த இடத்துல நான் இன்றைக்கி வந்து பை வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்கும். ஸோ சப்ளை பிரேக் ஆனதுக்கு மார்க்கெட் வந்து சூப்பராக இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ 1 மினிட்டுக்கு போவோம். 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா நியூயார்க்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 1 மினிட்டில் இந்த இடத்துல ஒரு பிரேக்
அடுத்தது இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துருக்கானான்ற ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 0.08 8.08 இதோட ஹை 8.08. மார்க்கெட் வந்து சேம் ப்ரைஸுக்கு வந்திருக்கான், பட் சோர்ஸ் கொடுக்கல. அப்படியே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இதுதான் வந்து ப்ராப்பரான சோர்ஸ் 1 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ சப்ளை பிரேக் ஆனதுக்கு அப்போது இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கு கீழே அப்படி வைக்கணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ளை பிரேக் ஆன ஒரு என்ட்ரி, பட் போகலாம், செஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கூடவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளை வரைக்கும் கூட நம்ம டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸோட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்த என்ட்ரி நான் பார்த்தேன், பட் நான் வந்து கொடுக்கல. ஏன்னா ஒரு ஹை ப்ராபபிலிட்டி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக போவோம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஹைலி மார்க்கெட் ஆப்ரேட்டபிளான இடத்துல மட்டும் என்ட்ரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த என்ட்ரி வந்து கொடுக்கல. சரி, இப்போ எதுக்கு நான் பை வந்து செல் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோர்ஸ் ஆனதுக்கு நமக்கு டிமாண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டிமாண்ட். ரைட்டா? இது வந்து டிமாண்ட். பட் இந்த டிமாண்ட் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ண தான் சான்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? அதனால் இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ரீஃபைன்மெண்ட். இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகலாம். ஸோ அகெயின் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு செல் கொடுக்கல. ஓகேங்களா? செல் கொடுக்கல, நம்ம செல் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு செஷன்ஸ் ஆஃப் பண்ணுறேன், கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ஆனால் மேலே போகணுன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு பிரேக் வந்து ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கணும். பட் 4 ஹவரில் இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. அப்போது மார்க்கெட் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் கேண்டலுக்கு இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 15 மினிட்ஸில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் டிமாண்ட்ஸ்லாம். இந்த டிமாண்டுக்கு வரலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த 15 மினிட்ஸில் ட்ரெண்டு வந்து பை இருந்தாலும் நம்ம செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன். அந்த செல் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதனால தான் டிபி வந்து இந்த லோவில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோவில் டிபி வந்து வச்சுருக்கேன். ஸோ போவான், கீழே வரைக்கும் போவான், பட் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே கீழே போகலாம். அதனால் இந்த லோவில் வரைக்கும் டிபி வச்சுருக்கேன். பட் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிமாண்டும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். அதான் நம்மளோட ரூல். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஏஷியனில் க்ரியேட் ஆன ஒரு சப்ளைவும், அடுத்தது நம்ம இந்த இடத்துல ஒரு சப்ளைவும் எடுத்திருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நோ ரீஃபைன்மெண்ட். ஸோ 5 மினிட்லேயே நமக்கு வந்து பிரேக் கொடுக்கணும். ஸோ பிரேக் கொடுக்கல 5 மினிட்ல. ரைட்டா? ஸோ அதையும் காமிச்சிட்றேன். ஸோ இங்கே இந்த லோ எடுத்தால் தான் பிரேக்கு. ஓகேங்களா? இந்த லோ எடுக்கல, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான், சப்ளை ஃபெயிலியர். இங்கே போயிட்டு என்ன பண்ணுறான், ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, டிஸ்காலில் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் யாரும் வந்து செல் வந்து போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணலை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணலை. ஸோ ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணாமல் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டை வந்து இந்த ரீஃபைன்மெண்ட் நல்லா பாருங்கள், இந்த ரீஃபைன்மெண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ண உடனே நான் என்ன சொல்லிட்டேன், 1 மினிட்ல மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து என்ட்ரி வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிரேக்குக்கு முன்னாடியே, இது வந்து இங்கே வந்து கொடுத்துட்டேன். இங்கே சோர்ஸ் பண்ணிடுவான், 1 மினிட்ல பார்த்துக்குங்க, இங்கே சோர்ஸ் பண்ணிட்டு செல் வந்து பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து
இந்த இடத்துல சோஸ் பண்ணிட்டான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் சோஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான், அது சோஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இதை பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், நமக்கு இங்கே என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல செட் பண்ணியிருந்தோம். இப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்து மார்க்கெட் போயிட்டான். நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் மேலே போனோன்னா ஒரு இது வந்து ஸ்ப்ரெட்டுக்காக நான் கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு $5 $10 ஹிட் ஆகும். எஸ்எல் போச்சு அப்படின்னா $5 $10 வந்து எஸ்எல் ஹிட் ஆகும், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, சரி. இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம இதை வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஆர்டர் வந்து நம்ம சேவர் சைடில் வந்து வச்சுட்டோம். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் இங்கே நான் கீழே டிமாண்ட் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு எஸ்எல்எம் வந்து ஹிட் ஆக போகிறதில்ல, பிரேக் ஈவன் தான் வந்து ஹிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். சரி, அப்போ டிபி வந்து இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல $100 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, $100 வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்னால் $130 வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். இருந்தாலும் நான் சேவ் பண்ணி வைக்கணும் என்னோடய கேபிட்டலை. ஓகேங்களா, அடுத்தடுத்த ரிஸ்க்குக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல $100 வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எஸ்எல் இருக்குது. ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா 1900 சம்திங் டிபி. ஓகேங்களா, $1900 வந்து டிபி வந்து வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எடுத்தாச்சு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரோயூஎஸ்டியை பற்றி பேசியாகணும். யூரோயூஎஸ்டி இன்றைக்கி வந்து இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு போகாமலே மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இந்த சப்ளையில் மிட்டிகேஷனுக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி இருந்தும் நம்ம வந்து அந்த என்ட்ரியை போடலை. பெரிய ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மார்க்கெட் வராமலே கீழே போயிட்டான். பட் மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருச்சு, நம்ம என்ட்ரி வந்து போடலை, கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து இந்த லோவில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து என்ட்ரி போடல. ஸோ போட்டிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து $3000 சம்திங் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து இருந்திருக்கும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். அடுத்தது எகெயின் நம்ம 4 ஹவருக்கு வந்து போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டை எரேஸ் பண்ணுவோம். எகெயின் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். இது அப்படியே டோட்டலாக இது எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது இருங்க ஒரு நிமிஷம், எகெயின் வந்து காட்டுறேன். இதில் 15 மினிட்ஸில் நம்ம மிஸ் பண்ண என்ட்ரி வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதை மட்டும் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இதை வந்து நான் அப்படியே எரேஸ் பண்ணாமல் இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணுறேன், இங்கே இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, இப்போது மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கு செல் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னோம் இந்த சப்ளையில். அடுத்தது இந்த சப்ளைலையும் சொல்லியிருந்தோம். யூடியூப்பில் இந்த சப்ளை சொல்லியிருந்தேன், டிஸ்கார்டில் இந்த சப்ளையும் போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கான். ஓகே, அப்போது இப்போது வந்து நமக்கு இது என்னவா இருக்குது, இது பிஒய்ஸா. ஸோ இந்த பிஒய்ஸுக்கு நமக்கு அடுத்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதே தான் 15 மினிட்ஸில் நம்ம மிஸ் பண்ண என்ட்ரி அதே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இது தாராளமாக எடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். செஷன்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போது இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. 2 விஷயம் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளைக்கு நமக்கு தெர் இஸ் நோ இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் மேலே போனால் இந்த ஹையை எடுக்க சான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுக்க சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளைவை நோட் பண்ணுவோம்.
இந்த இடத்துல சப்ளை இருக்குது. அதுவும் இந்த சப்ளைன்றது ஒரு நல்ல ஒரு மேனிப்புலேஷன் சப்ளை. ஓகேங்களா, இந்த விக்கோட எடுப்போம். ஓகேங்களா, 4 hour 15 minutes போகலாம். 15 minutes போய் பார்க்கும்போது நமக்கு எங்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹையை அடிச்சுட்டு இந்த லோவை எடுத்திருக்கான். இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு சப்ளை கிடச்சிருக்கு. இந்த சப்ளை வேலிடு இல்லை. ஓகேங்களா, இந்த சப்ளை செஷன்ஸ் வந்து செக் பண்ணிடுவோம். லண்டனில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஏஷியன் அடித்து லண்டனில் க்ரியேட் ஆகிருக்கு. லண்டன் போயிட்டு ஏஷியனோட லோவையும் எடுத்திருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளை வேலிட் இல்லை. பட் சப்ளை கரெக்டு தான். ஓகேங்களா, எனக்கு வந்து வேலிட் இல்லாத மாதிரி தெரியுது. பட் நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு இந்த சப்ளை இந்த ஹை எல்லாம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது பிரேக் ஆகும்னா எதை ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 4 hourல இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட். ஓகேங்களா, அப்படி டெய்லியில் போயிட்டு இந்த டிமாண்டை வந்து பார்த்தலாம். டெய்லியோட டிமாண்டாகவும் இருக்குது, சூப்பரான ஒரு டிமாண்டாகவும் இருக்குது. பட் டெய்லியோட ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பையில் தான் இருக்கான். அப்போது டிமாண்டு, ஆக்சுவல் டிமாண்டுன்றது இங்கே தான் இருக்குது. இதை எடுத்தால் தான் மார்க்கெட் ஃபோர்ஸாக வந்து மேலே போகும். அப்போ 4 hourனுடைய டிமாண்டை அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த இப்போ 4 hour டிமாண்ட் எடுக்கிறோம். ஆனால் 4 hour செல்லில் இருக்கான். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், 4 hour டிமாண்ட் எடுக்கிறோம். பட் 4 hourனுடைய ட்ரெண்டு செல்லில் இருக்கான். அப்போது மார்க்கெட் இதை ரீட்ரேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். லிக்விடிட்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹையை எடுப்பான். லிக்விடிட்டி வைஸாக பார்க்கும்போது இந்த ஹையை எடுத்துருவான். நம்ம ட்ரெண்டு வைஸாக பார்க்கும்போது இதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் காமனாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்ல. காமனாக பண்ணுற விஷயம் மார்க்கெட் இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிற விஷயம். ஓகேங்களா, மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து பை ஆகி மேலே ஹையை எடுக்கணும், இல்லாட்டி இந்த சப்ளைக்கு போகணும். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும். அப்போது ஃபஸ்ட்டு காமனாக பண்ணுற விஷயத்த பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் ஹிட் ஆனாலும் நமக்கு கவலை இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் ஹிட் ஆனாலும் நம்ம இந்த டிமாண்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு வழியை பார்ப்போமா. டிமாண்ட் வந்து எடுக்கலாம், இந்த டிமாண்ட். ஸோ 15 minutes போகிறோம். 15 minutes போயிட்டு இந்த டிமாண்ட் ஃபஸ்ட்டு வேலிடான்றதை செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டிமாண்ட் வந்து ரீஃபைன்மெண்ட், இதை வந்து எடுக்கலாம். பட் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் எனக்கு ஹோப் இல்லை. எடுப்போம், இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட். அப்போது 5 minute நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். பட் என்ன எப்படி பண்ணணும்னா செஷன்ஸில் பண்ணணும். ரைட், ஓகேங்களா, செஷன்ஸில் நம்ம பார்த்து பை வந்து பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் பண்ண போகிறோம்னா இந்த சப்ளை வரைக்கும் பண்ண போகிறோம். அதாவது ஆக்சுவலாக 4 hour சப்ளை, உள்ளே இருக்க சப்ளை வரைக்கும் டிபி போடாதீங்க. இந்த 4 hourனுடைய சப்ளை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து இது வரைக்கும் பை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இது ஒருவேளை இது எஸ்எல் ஹிட் ஆகிட்டாலும் இங்கே ப்ராஃபிட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகிட்டாலும், இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எஸ்எல் தான் ஹிட் ஆகணும். நம்மளோட ரிஸ்க் மட்டும்தான் எஸ்எல்லாக ஹிட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுற லாஸஸ் வந்து நடக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ நல்லா பாருங்கள் மார்க்கிங்ஸ், இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கோல்டு வந்து ஒரு என்ட்ரி வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுவோம். அகெயின் 1 minute நம்ம ஒரு பிரேக் வந்து போடுவோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து நடக்குது. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வரைக்கும் வரலாம். செல்லாகக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தால் இந்த சப்ளை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 minute போவோம். 5 minute ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தலாம். 5 minute இங்கே ஒரு லோ இருக்குது. இந்த லோ எடுத்தால் சோச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 5 minute நமக்கு ஆல்ரெடி சர்ச் கொடுத்து கீழே போயிட்டுருக்கான்.
பட் இருந்தாலும் 5 மினிட்டில் கொஞ்சம் இந்த லோ எடுத்தானா கொஞ்சம் நமக்கு வந்து ஹோப்பபுளாக இருக்கும். அப்போது 5 மினிட்டில் இந்த லோவை எடுத்தால் நமக்கு சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து நமக்கு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ 1 மினிட் வந்து போவோம். 1 மினிட்டில் நமக்கு இது வந்து சப்ளையாக எடுத்திருக்கோமா? அப்போது இதிலிருந்தே தெரியுது மார்க்கெட் இந்த சப்ளை எடுத்து இது முன்னாடியே மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிடுவான் அப்படின்னு தெரியுது. 5 மினிட்டில் முன்னாடியே மிட்டிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி உள்ளே போகாமல் இந்த மாதிரியே மிட்டிகேட் பண்ணலாம். ஒரு அசியூமில் தான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 5 மினிட்டோட சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபைன்மெண்ட் லோ டைம் ஃப்ரேம் போகும்போது கரெக்டான ஒரு ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுன்றது ஹிட்டன் டிமாண்டாக தான் ஹிட்டன் சப்ளைவாக தான் இருக்குது. அப்போது இங்கே நான் போடுற இந்த இடத்த மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழ சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம இப்போ கூட ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். பட் வேணாம், ரிஸ்க் தான் அது. நம்ம ஆல்ரெடி ஒரு என்ட்ரியை பிரேக் இவன் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான். இதோட போதும், ட்ரை பண்ண வேணாம். இந்த சோர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா 5 மினிட்டுக்கு போகலாம். 5 மினிட்டை அந்த சோர்ஸ் பண்ணிட்டான்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு 1 மினிட்டில் குட்டியாக ஏதாவது ஒரு பிரேக் நடக்குதான்னு பார்த்து 1 மினிட்லேயே ஒரு செல் வந்து பண்ணலாம். பட் அது அடுத்த செஷன், இன்றைக்கி கிடையாது, டுமாரோனா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி செஷன்ஸ் ஆன் ஆனதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இது வந்து டிபி போகணும், அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டார்கெட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சப்ளையில் செல் இருக்குதுன்னு சொன்னேன். மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான், உள்ளே வந்துட்டான், உடனே கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இதுக்குள்ளே ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸோட சப்ளை ரீஃபைன்மெண்ட் வந்து பாருங்கள். இது ரீஃபைன்மெண்ட் ரைட்டா? ரீஃபைன்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டான் மார்க்கெட். தெரியுதா? இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். 1 மினிட்லேயே போய் காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ நோ கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் வந்து டோட்டலாக பிரேக் பண்ணிட்டான். இதில் வந்து நான் எந்த ஒரு மூவும் கொடுக்கல. ஸோ இப்போ 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு சோர்ஸ் கொடுக்குறானா அப்படின்றது வந்து பார்க்கலாம். மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இங்கே எப்படி வந்து இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறமா 15 மினிட்ஸுக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைவும் எடுத்து இதில் வந்து எகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு மேலே வரோம். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட போகிறீங்க. எஸ், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளை வந்தால் இந்த சப்ளை வந்திருக்கான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய டெசிஷனல் எக்ஸ்ட்ரீம் அதில் போய் பார்த்துருவோமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு. ஸோ இந்த சப்ளையில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன் 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் நோ கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன் 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துட்டான். நமக்கு சப்ளை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக தான் சொன்னேன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கவுண்டர். ஓகேங்களா? சரி, நமக்கு இங்கே டோட்டலாக என்ட்ரியே கிடைக்கல யூரோ யூஎஸ்டி ஜேபிஓயில் இன்னைக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகிட்டா நமக்கு அடுத்தது மேலே சப்ளைஸ் இருக்குது, ஆனால் மார்க்கெட் பை ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டிமாண்ட் எடுப்போம், அடுத்தது இங்கே டிமாண்ட் எடுப்போம். பட் இந்த டிமாண்ட் பவர் கம்மி தான், ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பை வந்து ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் என்னோடய சஜஷன். ஏன்னா இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இந்த 2 டிமாண்ட்ஸ்லையும் பை ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்போது செல் ட்ரை பண்ணலாமா?
இங்கே சப்ளை இருக்குது. வேறு எங்கேயாவது? அவ்வளோதான், ஒரே ஒரு சப்ளை தான் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணாதீங்க, பட் சும்மா பாருங்கள். தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒர்க் இப்போது யூஎஸ்டி ஜேபிஓ வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் தான் இருக்குது. டிமாண்டுக்கு வந்தால் எடுக்கலாம், அப்படி தான் என்னோடய பிளான் இருக்குது. இது நான் செல்லும் ட்ரை பண்ண மாட்டேன், ஒன்றும் ட்ரை பண்ண மாட்டேன். சும்மா இதை எடுத்து போட்டு பாருங்கள். சும்மா ஒரு ட்ரைனிங் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா மார்க்கிங் எவ்வளோ நாள் மார்க்கிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க? எல்லோரும் ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஜிபிபி ஜேபிஒய் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணிடுவான்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிடுவான்னு சொன்னேன். பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்பில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு சொன்னேன். ஸோ அந்த ஃப்ளிப் என்ட்ரி தான் இது, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. பட் இந்த சப்ளையோட லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா நமக்கு எந்த ஒரு சப்ளையுமே இல்லை. அதனால் இன்றைக்கி நான் இதில் என்ட்ரியே வந்து கொடுக்கல. ஓகேங்களா? என்ட்ரி வந்து கொடுக்குறதே விட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து சோர்ஸ் பண்ணிடுவான், இங்கே கீழே அந்த லோவை எடுத்துருவான். அடுத்தது இந்த டிமாண்ட் வந்து எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கீழே தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி கேட்டிருந்தாங்க. நான் வேணாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் கீழே தான் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? டிமாண்ட் ஒர்க் ஆகாது. அடுத்தது நமக்கு எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. ஸ்டில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிறது கோல்டு மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சப்ளை. எஸ், இது ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, பட் நமக்கு இன்னும் என்ட்ரி கிடைக்கல. இந்த சப்ளை டெய்லியோட சப்ளை 4 hour ரீஃபண்ட்மெண்ட். மார்க்கெட் 4 hour ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணுறான். 15 minutes போகிறோம். ஸோ 15 minutes போயிட்டு நான் என்ன சொன்னேன், இதை சோச்சா கன்சிடர் பண்ணிட்டு இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, இது ஒரு சப்ளை, 3 சப்ளை சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போயிட்டான். ஸ்டில் இது 3 தான் சப்ளை, வேறு எந்த சப்ளையும் கிடையாது. வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி, அவ்வளோதான். ஜிபிபி ஏயுடி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான், ரைட்டா? சரி, இப்போது இந்த டிமாண்டுன்றது 4 hour ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது 15 minutes. ஸோ 15 minutesல மார்க்கெட் வந்து 5 minutesல என்ன பண்ணியிருக்கான்றது பார்க்கலாம். பட் என்னோட ஒரு பெரிய ட்ரேடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுவோம் மார்க்கெட் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் 5 minutesல. பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போக மாட்டோம், க்ரீன் கலர் ஜோனுக்கு வரணும் கீழே. ஓகே, இந்த ஹையை வந்து எங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இது இந்த டோட்டல் ஸ்விங்கும் நமக்கு வந்து டிமாண்டு கிடச்சா என்ட்ரி வந்து போகலாம். பட் பெருசாக இருக்குது, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே இந்த விக் வந்து எடுப்போம், இது ஒன்று எடுக்கலாம், இது ஒன்று எடுக்கலாம், இது ஒன்று எடுக்கலாம். பட் என்ன பண்ணலாம், 15 minutes வந்து போவோம். 15 minutesல போயிட்டு நமக்கு எது பியூரஸ்டான டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது கிடையாது, இதுதான் நமக்கு சூப்பரான டிமாண்ட். அப்போது இதை வந்து மார்க் பண்ணுவோம். இதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இதை மார்க் பண்ணுறோம். இங்கே வந்தால் நமக்கு பை வந்து இருக்குது. பட் மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே போட்டிருக்க அந்த க்ரீன் கலர் ஜோனுக்கு போக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அப்படியே இப்படி வந்து கீழே போகலாம். இங்கே கீழே போயிட்டானா தான் ஃபுல் ஃபோர்ஸாக பை வந்து இருக்குது. அது வரைக்கும் யாரும் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து டிமாண்டுக்கு வரணும். டிமாண்டுக்கு வந்தால் நமக்கு ஒரு பெரிய பை வந்து இருக்குது. அதுக்குள்ளே இந்த லோவை எடுக்கிறானான்னு பாருங்கள். இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ இது நம்ம ஹையை எடுத்தா ஸோ இது வந்து டிமாண்ட் பிரேக் பண்ணுறான். பட் நமக்கு ஃப்ளிப் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, ஃப்ளிப்பு ஒர்க் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃப்ளிப் இன்னும் ஃபெயிலியர் பண்ணலாமல் தான் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். ஓகே, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃப்ளிப் எடுக்க தேவையில்லை. ஃப்ளிப் எடுக்க தேவையில்லைன்னா இந்த ஹைக்கு மேலே தான் என்ட்ரி நம்ம பார்க்கணும். நான் போட்டிருக்கிற ஹைக்கு மேலே என்ட்ரி இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைனா ட்ரை பண்ணக்கூடாது. இந்த சோச் ஆனால் இந்த லைனு இது சோச்சாக இருந்தால் மட்டும். ஓகேங்களா? ஸோ
இப்பயே வந்து சப்ளை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? சப்ளை இல்லை, எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போது நமக்கு டிமாண்டுக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி, அது வரைக்கும் நோ என்ட்ரி. அமைதியாக இருக்கணும், பேசாமல் இருக்கணும் எல்லோரும். என்ட்ரியே போட்டுறாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளைக்கு வந்தால் என்ட்ரின்னு சொன்னேன், பட் வரல. மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டான். வெயிட் பண்ணுங்கள், இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா இந்த டிமாண்டோட ரீஃபர்மெண்ட்லேருந்து பை ஆகலாம். இதுதான் நான் பார்க்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டில் பையில் தான் இருக்குது. அப்போது இந்த டிமாண்டோட ரீஃபர்மெண்ட்டில் இருந்து மார்க்கெட் பை ஆகலாம். அப்படின்றப்போ ஒரு சூப்பரான ரீஃபர்மெண்ட் இருக்குது இங்கே. இந்த ரீஃபர்மெண்ட்டுக்கு வரலாம் மார்க்கெட். ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் எகைன் வந்து பை ஆகலாம். ஸோ மேனிப்புலேஷன் நிறையா இருக்க போகுது. நம்ம அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ட்ரேட் பண்ணல, வேணான்னு விட்டாச்சு. அடுத்தது சம்திங் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிடுவான். 4 ஹவர் டிமாண்ட் இதெல்லாம் பிரேக் பண்ணிடுவான். இதுதான் வந்து மார்க்கெட் வருவான். பட் GBP/USD ட்ரேட் பண்ண வேணாம், அவ்வளோதான். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான்? நம்ம சொன்ன டிமாண்டு கிட்ட வந்துட்டான். ஸோ டிமாண்டு வந்து கண்ட்ரோல் எடுத்து கன்ஃபர்மேஷன்றது நமக்கு இன்றைக்கி செஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அரௌண்ட் கீழே தான் வந்துட்டுருக்கான். ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா $448 வந்து ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. 440 கிட்ட ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ், அப்புறம் இந்த கண்டென்ட், நான் பேசுகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் ஆல்ரெடி என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து ஒரு 95% வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யுவர் கான்செப்ட் இஸ் ஒர்க்கிங் அட் 95%, மோர் தென் 95% அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.